ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரெசென்ட் பண்ற ஸ்க்ரீன் தெரியுதா? சாரா நபிஷா தெரியுதா? ஓகே, ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உட்ஸ் ரியாக்ஷன் வந்து ஹைட்ரோ கார்பன் சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். ஓகேயா? ஸோ என்ன அப்படின்னா, இங்க பாருங்க. ஒரு ஆர்எக்ஸ் காம்பவுண்ட் இருக்கும். அதாவது ஒரு ஆர்எக்ஸ்னா ஒரு அல்கைல் ஹேலைட். 2 மோல்ஸ் ஆஃப் அல்கைல் ஹேலைட். ஓகேவா? அது கூட 2 மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஆட் பண்றப்போ எனக்கு இந்த 2 எண்ணெயும் இந்த எக்ஸும் சேர்ந்து 2NaX ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த RR வந்து வரும். ஓகேவா? இதுதான் உட்ஸ் ரியாக்ஷன்ல நடக்கிறது. இப்போ மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1 மோல் ஆஃப் RX அண்ட் 1 மோல் ஆஃப் சோடியம் எடுத்திருக்கேன். ஓகேவா? 1 மோல் ஆஃப் ஆர்எக்ஸ் அண்ட் 1 மோல் ஆஃப் சோடியம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சோடியம் என்ன பண்ணுது அப்படின்னா Na+ஆ மாறணும். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணாலே இது என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்டேபிள் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் அதை அட்டைன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ Na+ அண்ட் E- வந்து கொடுக்குது. ஓகேவா? இந்த சோடியம் வந்து இதை பண்ணுது. இந்த ஆர்எக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆர்எக்ஸ்ன்றது ஒரு பாண்ட். கரெக்டா? ஒரு சிங்கிள் பாண்ட். இந்த ஆர்எக்ஸ் கிட்ட ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கு. இங்க பாருங்களேன். இந்த ஆர்எக்ஸ் கிட்ட சிங்கிள் பாண்ட் இருக்கா? ஸோ இப்போ இந்த ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இந்த ஒரு எலக்ட்ரான் இங்க போகும் அண்ட் இந்த ஒரு எலக்ட்ரான் இங்க வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஆர் ரேடிக்கல் பிளஸ் எக்ஸ் ரேடிக்கல் இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸ் ரேடிக்கலும் இந்த எலக்ட்ரானும் என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த எக்ஸ் ரேடிக்கல் வந்து இந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணதுக்கு அப்புறமா இது எக்ஸ்- மாறிடும். ஓகேவா? இந்த எக்ஸ்- இந்த Na+ வந்து கூட ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு NaX கிடைக்கும். ஓகேவா? இதே மாதிரி நான் என்ன என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு மோல் ஆஃப் ஆர்எக்ஸ் எடுக்கிறேன். இந்த இன்னொரு மோல் ஆஃப் ஆர்எக்ஸ்லயும் இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஆர் ரேடிக்கல் பிளஸ் எக்ஸ் ரேடிக்கல். ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன நடக்கும்? இந்த சோடியம் வந்து Na+ அண்ட் எலக்ட்ரானை கொடுக்கும். இந்த எலக்ட்ரான் வந்து எக்ஸ் ரேடிக்கலோட கம்பைன் ஆகி எக்ஸ்-. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்-ம் இந்த Na+ம் ரியாக்ட் ஆகி எனக்கு NaX வரும். ஓகேவா? அதுக்கப்புறமா இங்க ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இந்த ஆர் ரேடிக்கலும் இந்த ஆர் ரேடிக்கலும் என்ன பண்ணிடும் அப்படின்னா கம்பைன் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் என்னது? காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ அவங்க கம்பைன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அல்கேன் என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அல்கைல் ஹேலைட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? அல்கேன் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? ஸோ இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? விஷ்ணுஜா இப்ப புரிஞ்சதா? புரியலக்கா, இன்னொரு டைம் சொல்லுங்களா? ஓகே. கனகலட்சுமி இப்ப புரிஞ்சதா? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. சாரா நபீஷா? புரிஞ்சிச்சாக்கா? ஓகே. ஸோ நான் இன்னும் கலைக்கோவன் ஓகே எல்லாம் ரியாக்ஷன் கொடுங்க புரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் கூட பண்ணலாம். ஓகே. ஸோ இங்க பாரு, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இங்க நான் என்ன பண்ணிருக்கிறேன் 2 மோல்ஸ் ஆஃப் ஆர்எக்ஸ் எடுத்திருக்கேன் பிளஸ் 2 மோல்ஸ் ஆஃப் எண்ணெய் எடுத்திருக்கேன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2NaXையும் அப்புறம் RR ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா நான் என்ன பண்றேன் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்எக்ஸ்ல இந்த ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ரேடிக்கலா போனதுக்கு அப்புறம் ஆர் ரேடிக்கல் பிளஸ் எக்ஸ் ரேடிக்கல் வரும். ஓகேவா? இந்த சோடியம்ல ஒரு மோல் ஆஃப் சோடியம் இருக்குல்ல, இந்த சோடியம் என்ன பண்ணிரும் அப்படின்னா Na+ ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். ஓகேவா? இந்த எக்ஸ் ரேடிக்கலும் இந்த எலக்ட்ரானும் எனக்கு கம்பைன் பண்ணி எக்ஸ்- ஃபார்ம் பண்ணிரும். ஓகேவா? இதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் ரியாக்ஷன் நடந்து NaX ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி பக்கத்துல என்கிட்ட என்ன இருக்கு? இன்னொரு மோல்ஸ் ஆஃப் ஆர்எக்ஸ் இருக்கா? இன்னொரு மோல் ஆஃப் ஆர்எக்ஸ் இருக்கா? அதுல என்ன நடக்கும்? இதே மாதிரி தான் நடக்கும். பாண்ட் பிரேக் ஆகும். ஆர் ரேடிக்கல் எக்ஸ் ரேடிக்கல். இந்த சோடியம் என்ன பண்ணிரும் அப்படின்னா Na+ அண்ட் எலக்ட்ரான் இவங்க 2 பேரும் கம்பைன் ஆகி எனக்கு எக்ஸ்-. அதுக்கப்புறமா இந்த சோடியமும் எக்ஸ்- எனக்கு கம்பைன் ஆகி NaX. இப்போ இங்க ஒரு ஆர் ரேடிக்கல் இருக்கு. அதே மாதிரி எனக்கு முந்தின ரியாக்ஷன்லயும் ஒரு ஆர் ரேடிக்கல் இருக்கு. ஓகேவா?
இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து 2 பேரும் ஜாயின் ஆகி எனக்கு ஆர்ஆர் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இது என்னது? ஒரு அல்கேன். விஷ்ணுஜா இப்ப புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஸோ எனக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, உட்ஸ் ரியாக்ஷன்லேருந்து நான் ஒரு 2 கொஷின் கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ரியாக்ஷன் மெக்கானிசமோட எனக்கு ஆன்சர் வேணும். ஓகேவா? இன்னைக்கு நான் அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே கொடுக்குறேன். எனக்கு நைட்டுக்குள்ளார எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ சாரா நபிஷா, ஸோ நீ என்ன பண்ற அப்படின்னா, எனக்கு வந்து நீ இப்போ உட்ஸ் ரியாக்ஷன்லேருந்து நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றத அப்படி எக்ஸ்பிளைன் பண்றியா? சரிக்கா. ம் ஃபர்ஸ்ட் 1 mole ஆஃப் RXையும் 1 mole ஆஃப் NAயும் தனித்தனியா பிரிக்கணும். ஓகே NA வந்து NA பிளஸ்ஸாவும் எலக்ட்ரான் ஒன்று தனியா பிரிச்சிடணும். ஓகே Rயும் Xையும் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரான் கொடுத்து அது தனியா பிரிச்சிடணும். ஓகே அப்புறம் Xும் ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து X மைனஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே NA பிளஸும் X மைனஸும் சேர்ந்து NaX ஃபார்ம் பண்ணும். ஓகே இந்த மாதிரி இன்னொரு மோன்லயும் எடுத்து பண்ணணும். அப்புறம் ஆரும் ஃபார்ம் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, கோல் பேஸ் எலக்ட்ராலிசிஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுல வந்து இந்த டீகார்பாக்சிலேஷன்ல உங்களுக்கு ரியாக்ஷன் மெக்கானிசம் தேவைப்படல. நான் பேசுறது கேக்குதா? பிரசன்டேஷன் கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்களேன். இங்க ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, டீகார்பாக்சிலேஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் வந்து எனக்கு மோஸ்ட்லி வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா வெளியில வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ரியாக்ஷன் இருந்தா டீகார்பாக்சிலேஷன் சொல்லுவோம். ஸோ டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ரியாக்ஷன் ஆஃப் an acid with a base. ஸோ இவங்க என்ன ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இட் இஸ் அ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். கரெக்டா? ஸோ அப்போ வந்து ஒரு வாட்டர் வெளியில வரும். ஓகேவா? அது கூட ஆன் ஆடிங் டு தட், ஆன் ஆடிங் வித் calcium oxide and sodium hydroxide. ஓகேவா? ஸோ இது என்னன்னு நான் பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துக்கோங்க. மெக்கானிசம் தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, CH3COOH எடுத்திருக்கேன். ஓகேவா? என்னது இது? எத்தனாயிக் ஆசிட். இந்த எத்தனாயிக் ஆசிடோட நான் எதை ஆட் பண்றேன் அப்படின்னா NaOH ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு என்னன்னு தெரியும்? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் தெரியும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ல என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதுல வாட்டர் எலிமினேட் ஆகுமா? ஸோ இப்போ இந்த OHும் இந்த ஹைட்ரஜனும் என்ன ஆகிரும்? வெளியில வந்துடும். அண்ட் இந்த இடத்துல எனக்கு சோடியம் போய் அட்டாக் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ CH3COO வரும். ஓகேவா? இது கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெளியில H2O வரும். ஓகேவா? இதுதான் என்னது? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இவங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த CH3COO சோடா லைம் ஆட் பண்றேன். சோடா லைம் தான் என்னது அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் NaOH. ஓகேவா? இப்போ இங்க பாருங்களேன், CH3C+O Na இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பாண்ட் பிரேக் ஆகி இது வந்து ஒரு ஃப்ரீ ராடிக்கல் மெக்கானிசம் மூலமா ஆக்ட் ஆகும். மெக்கானிசம் தேவையில்லை. ஓகேவா?
ஸோ இப்போ இங்கேருந்து இந்த இவங்க என்ன என்ன ஆகிருவாங்க அப்படின்னா வெளியில அப்படியே வந்துருவாங்க. எப்படி அப்படின்னா Na2CO3ஆல பிளஸ் CH4 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த CH3COO எண்ணெயோட கால்சியம் ஆக்சைடு பிளஸ் NaOH ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க பாருங்க, கால்சியம் ஆக்சைடு பிளஸ் NaOH ஆட் பண்றப்போ எனக்கு இங்கேருந்து Na2CO3யும் ஒரு ஆக்சிஜன் அப்படியே ரியாக்ட் ஆகி Na2CO3யும் பிளஸ் இங்கே ஒரு ஹைட்ரஜனும் ஆட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மீத்தேன் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு ஆசிடையும் ஒரு ஸ்ட்ராங் பேஸையும் ஆட் பண்றப்போ ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும். இந்த சால்ட் கூட நான் என்ன ஆட் பண்றேன், சோடா லைம் ஆட் பண்றேன். சோடா லைம் அப்படின்றது என்னது, கால்சியம் ஆக்சைடு பிளஸ் NaOH. ஓகேவா? ஸோ அப்போ அதை ரியாக்ட் பண்றப்போ எனக்கு இங்கேருந்து Na2CO3யும் இந்த எண்ணெயும் இங்க ஆக்ட் ஆகி Na2CO3 பிளஸ் இந்த CH3 கூட H ஆட் ஆகி எனக்கு CH4 வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது புரிஞ்சதா? கலைக்கோவன் இது புரிஞ்சதா? புரிஞ்சது. ஓடிபி வரணுமா? ஸோ மோஸ்ட்லி இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ நான் எத்தனாயிக் ஆசிட் தானே நான் எடுத்தது. ஸோ இப்போ இந்த எத்தனாயிக் ஆசிட் கூட ஒரு பேஸன் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன கிடைச்சது, அது கூட ஒரு சால்ட், அந்த சால்ட்டோட நான் சோடா லைம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு மீத்தேன் என்ன கிடைச்சது, எனக்கு மீத்தேன் கிடைச்சது. ஓகேவா? ஸோ இப்போ 2 கார்பன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆல்கேன் கிடைக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதே நான் ப்ரோபனாயிக் ஆசிட் எடுத்தேன்ட்டு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஈத்தேன் கிடைக்கும். ஸோ இப்போ 1 கார்பன் எனக்கு லெஸ்ஸா என்ன ஆகும் அப்படின்னா அல்கேன் என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன், இப்போ CH3CH2 COOH இது வந்து என்னது, ப்ரோபனாயிக் ஆசிட். ஸோ அது கூட நான் NaOH ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த H2 இங்கேருந்து ஹைட்ரஜனும் இங்கேருந்து OH வெளியில போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ CH3CH2COO Na. ஓகேவா? ஸோ இப்போ இந்த CH3CH2COO Na கூட நான் என்ன பண்றேன், கால்சியம் ஆக்சைடு பிளஸ் NaOH இதை ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த COO என்ன ஆகிரும் அப்படின்னா Na2CO3 வெளியில வந்துரும் பிளஸ் CH3CH3 ஃபார்ம் ஆகும். இதே நான் பியூட்டனாயிக் ஆசிட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ப்ரோபேன் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இங்க என்ன ஷார்ட்கட்டு, நான் இங்க எத்தனை கார்பன் ஆசிட் எடுக்கிறனோ அதுக்கு 1 குறைவா எனக்கு என்ன ஆகும், அல்கேன் வந்து ஃபார்ம் ஆகும். புரியுதா? இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்னது, டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். பிரியதர்ஷினி இது புரிஞ்சதா? புரிஞ்சுதக்கா. ஸோ நீங்க எத்தனை கார்பன் எடுக்கிறீங்களோ அதுக்கு 1 லெஸ் தான் என்ன ஆகும், ஒரு அல்கேன் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஷார்ட்கட். ஓகேயா? சாரா நவீஷா அக்கா புரிஞ்சதா இது? புரிஞ்சுச்சக்கா. ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோல் பேஸ் எலக்ட்ராலிசிஸ். ஸோ இங்க ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம மெக்கானிசம் கூட பார்க்கலாம். இதுல என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது, வெளியில வருது. ஓகே.
இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்றது நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஆசிட் இருக்கா. ஸோ இப்போ இந்த ஆசிட் கூட என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பேஸ் ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், பேஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் என்ன நடக்கும், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அதாவது இந்த எலக்ட்ரோலிசிஸ் மெத்தட்ல வந்து நம்ம ஆனோட்ல என்ன நடக்குது, கேத்தோட்ல என்ன நடக்குது, 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும் கரெக்டா. ஸோ அதாவது இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆசிட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த சைடு ஆனோட்ல அண்ட் இந்த சைடு கேத்தோட்ல என்ன நடக்குது அப்படின்றது பார்ப்போம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த CH3COO- Na+ இப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஓகேயா. ஸோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், 2 moles ஆஃப் CH3COOH எடுத்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி இங்க 2 moles ஆஃப் NaOH. ஓகேயா. 2 moles ஆஃப் NaOH. இவங்க 2 பேரும் ரியாக்ட் ஆகி எனக்கு 2 moles ஆஃப் CH3COO Na கொடுப்பாங்க. ஸோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்களேன். Na+ இப்படி இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த Na+ என்ன ஆகிரும் அப்படின்னா அப்படியே வெளியில வந்துரும். வெளியில வந்ததுக்கு அப்புறமா இங்க பாருங்க 2CH3 C டபுள் பாண்ட் O- இருக்கா. இது என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த பாண்ட இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க டொனேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாண்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகிரும். ஓகேவா. ஸோ எனக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா CH3 என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஃபார்ம் ஆகும். ஸோ ஆல்ரெடி இது வந்து ஆனோட்ல நடக்கிறது. கேத்தோட்ல என்ன நடக்கும் அப்படின்னா இங்க ஆல்ரெடி இந்த O- என்ன பண்ணிடுச்சு, எலக்ட்ரான்ஸ் இங்க கொடுத்துருச்சு கரெக்டா. இந்த O- வந்து இந்த எலக்ட்ரான்ஸை கொடுத்ததுக்கு அப்புறமா ரேடிக்கல் ஷிஃப்ட் மூலமா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா CH3 ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது நான் இங்க எழுதுறேன். இங்க 2CH3COO- இருக்கா. இதுல 2 எலக்ட்ரான் போனதுக்கு அப்புறமா O ரேடிக்கல் இருக்கும். இந்த ரேடிக்கல் ஷிஃப்ட் மூலமா எனக்கு என்ன ஆகும், CH3 ஃபார்ம் ஆகும் ஒரு ரேடிக்கல் ஷிஃப்ட்னால. அப்போ இந்த பாண்ட் என்ன ஆகிரும் அப்படின்னா வெளியில வந்துரும். +2 எலக்ட்ரான் கரெக்டா. இப்போ இங்க H2O இருக்கா. இதுதான் இப்ப கேத்தோட்ல நடக்கும். ஸோ கேத்தோட்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த H2O என்ன பண்ணிரும், எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாண்ட் பிரேக் ஆகி இந்த H2O பாண்ட் பிரேக் ஆகி H ரேடிக்கல் அண்ட் H ரேடிக்கலை ஃபார்ம் பண்ணும். இந்த எலக்ட்ரான்ஸை இது கெயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இந்த 2 எலக்ட்ரான் இங்க ரிலீஸ் ஆனுச்சுல்ல, இந்த 2 எலக்ட்ரான்ஸை இது கெயின் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு OH- வரும். ஏன்னா நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், 2 H2O எடுத்திருக்கேனா. ஸோ இப்போ அதனால எனக்கு ஒரு இதுல H ரேடிக்கல் அண்ட் இன்னொரு இதுல H ரேடிக்கல் அண்ட் அதுக்கப்புறமா 2 OH-. ஸோ இப்போ இந்த 2 OH-ஓட இங்க முன்னாடி வந்த 2 Na+ இருக்குல்ல, அவங்க 2 பேரும் கம்பைன் ஆகி எனக்கு NaOH வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப குழப்பக்கூடிய ரியாக்ஷன் தான். நான் முதல்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கோல் பேஸ் எலக்ட்ரோலிசிஸ்ல நம்ம ஒரு ஆசிட் எடுத்துப்போம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஆசிட் கூட நம்ம H2O ஆட் பண்றப்போ எனக்கு ஒரு அல்கேனும் கார்பன் டை ஆக்சைடும் வெளில வரும். ஓகேவா. ஸோ இப்போ இங்க மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிசம்ல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த CH3COOH நான் 2 மோல்ஸ்ல எடுத்திருக்கேனா, இதுவோட 2 NaOH ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த சால்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இது என்ன ஆகிரும் அப்படின்னா இந்த Na+ இருக்குல்ல, இந்த Na+ வந்து தனியா வந்துரும். இந்த Na+ என்ன ஆகிரும் அப்படின்னா தனியா வந்துரும். இந்த CH3COO- தனியா வந்துரும். ஓகேவா.
ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் ரியாக்ஷன் 2 எலக்ட்ரான்ஸ் போனதுக்கு அப்புறமா இங்க எழுதியிருப்பேன் பாருங்க. 2 எலக்ட்ரான்ஸ் போனதுக்கு அப்புறமா இது என்ன ஆயிரும் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் ஷிஃப்ட் மூலமா இந்த பாண்ட் பிரேக் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாண்ட் பிரேக் ஆன தொட்டு எனக்கு CH3 கிடைக்கும், அல்கேன் கிடைக்கும். ஓகேவா? பிளஸ் எனக்கு என்ன ஆகிடும், இந்த 2 எலக்ட்ரான் இருக்கும். இந்த H2 என்ன பண்ணோம் அப்படின்னா இது எப்படி இருக்கும், H பிளஸ் அண்ட் OH மைனஸா. இந்த 2 எலக்ட்ரானை இது ஆல்ரெடி கெயின் பண்ண தொட்டு இது என்ன ஆகிரும் அப்படின்னா 2OH மைனஸா வெளியில வந்துரும். ஓகேவா? இந்த H ரேடிக்கல் அதே மாதிரி இங்க ஆல்ரெடி 2H2O இருக்கா. ஸோ அதனால ஒரு H ரேடிக்கல் அண்ட் இன்னொரு H ரேடிக்கல் இவங்க 2 பேரும் சேர்ந்து H2 ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த 2 OH மைனஸ் இருக்குல்ல, இந்த 2 OH மைனஸ் போகி இந்த Na பிளஸ் வெளிவந்த Na பிளஸ் கூட ரியாக்ட் ஆகி NaOH வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆசிட் கூட எலக்ட்ரோலிசிஸ் பண்றதுக்கு வாட்டர் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அல்கேன் வந்து ஃபார்ம் ஆகும். இங்க வந்து 1 லெஸ் தானா இருக்காது, எனக்கு அப்படியே தான் ஃபார்ம் ஆகும். ஸோ கோல் பேஸ் எலக்ட்ரோலிசிஸ் புரிஞ்சதா கனகலட்சுமி? கனகலட்சுமி புரிஞ்சதா? ம் ஓகே. சாரா நபீஷா? புரிஞ்சுச்சாக்கா. ஓகே. ஸோ இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? கலைக்கோவன் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே. யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஷைடா புரிஞ்சதா? புரிஞ்சதுக்கா. ஓகே. கிளாஸ்க்கு லேட்டா ஜாயின் பண்ணீங்களா? ஆமாக்கா. ஓகே ஓகே. ஸோ பிரியதர்ஷினி புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்க NaOH ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும். இந்த சால்ட்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அல்கேன் CH3 கிடைக்கும். அப்புறம் Na பிளஸ்ல இருந்து கேனோட்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு H2 ஃபார்ம் ஆகும் பிளஸ் OH மைனஸ் ஃபார்ம் ஆகும். இந்த OH மைனஸ் Na பிளஸ் ரியாக்ட் ஆகி எனக்கு NaOH ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோல் பேஸ் எலக்ட்ரோலிசிஸ்க்கு அப்புறமா ஃப்ராங்க்லாண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ராங்க்லாண்ட் ரியாக்ஷனுக்குலாம் நம்மளுக்கு என்ன தேவைப்படாது அப்படின்னா மெக்கானிசம் தேவைப்படாது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா மோஸ்ட்லி கேத்தோட் ஆனோட்ல என்ன நடக்குது, நீங்க இங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அல்கேன் வந்து எங்க ஃபார்ம் ஆகுது. ஸோ அல்கேன் எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆனோட்ல. ஓகேவா? இத ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா அண்ட் அதே மாதிரி H2 எங்க லிபரேட் ஆகாது அப்படின்னா கேத்தோட்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா மெக்கானிசம்ல இருந்து இப்படிதான் கேட்பாங்க. ஆனோட்ல இருந்து என்ன லிபரேட் ஆகுது, கேத்தோட்ல இருந்து என்ன லிபரேட் ஆகுது அப்படின்னா. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து ஃப்ராங்க்லாண்ட் ரியாக்ஷனுக்கு வந்து எனக்கு என்ன தேவையில்லை, மெக்கானிசம் தேவையில்லை, ரியாக்ஷன் மட்டும் நான் சிம்பிளா சொல்லித்தரேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா RX அல்கைல் ஹாலைட் பிளஸ் ஜிங்க் எடுத்துப்பேன் பிளஸ் ஒரு RX. இதுல சிம்பிளா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஜிங்க் X2 ஃபார்ம் பண்ணுவாங்க பிளஸ் RR ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த பாருங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க, ஜிங்க் X2 அண்ட் RR ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃப்ராங்க்லாண்ட் ரியாக்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா அல்கைல் ஹாலைட்
ஆன் ரியாக்ஷன் வித் ஜிங்க் அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ஜிங்க் X2 அண்ட் RR. ஓகேவா? இதுதான் ஃப்ராங்க்லான் ரியாக்ஷன். ஸோ இது புரிஞ்சதா? இது வந்து அவ்வளோ மெக்கானிசம் தேவையில்ல, இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஷைடா இது புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே, யாருக்காவது இதுல டவுட் இருக்கா ஃப்ராங்க்லான் ரியாக்ஷன்ல? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வேணாலும் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்களேன், CH3 CH2Cl plus 2Na plus CH3Cl. இதை எடுத்துக்கிட்டோம், இங்க 2 ஜிங்க். ஓகேவா? எடுத்துட்டோம் அப்படின்னா ஜிங்க் Cl2 plus CH3 CH2 CH3 இதை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது இந்த 2 குளோரினும் போகி ஜிங்கோட ரியாக்ட் ஆகிடும். ஜிங்கோட என்ன ஆகிடும் அப்படின்னா ரியாக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா ஜிங்க் குளோரைட் பிளஸ் CH3 CH2 CH3 கிடைக்கும். ஓகேயா? அடுத்து என்ன அப்படின்னா காரி ஹவுஸ் சிந்தசிஸ். இதுல 3 ஸ்டெப் இருக்கும் இந்த ரியாக்ஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு காரி ஹவுஸ் சிந்தசிஸ் போகலாம். அதுக்கப்புறம் வர ரியாக்ஷன்லாம் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகேயா? ஸோ கனகலட்சுமி, நம்ம இது வரைக்கும் பார்த்த ரியாக்ஷன் எல்லாம் சொல்றியா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் பேசுறது கேக்குதா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம? உட்ஸ் ரியாக்ஷனுக்கு முன்னாடி ஹைட்ரஜனேஷன் பார்த்தோம். கரெக்டா? ஓகே, அதுக்கப்புறம் ஆல்கைல் ஹாலைட். ஓகே. அடுத்தது உட்ஸ் ரியாக்ஷன். ஓகே. ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஓகே. கம்பைனேஷன் ரியாக்ஷன். ஓகே. டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் கோல் பேஸ் பார்த்தோமா? கோல் பேஸ்க்கு அப்புறம் ஃப்ராங்க்லான் பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா காரியோ சிந்தசிஸ்ல ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஒரு அல்கைல் ஹாலைட். இந்த அல்கைல் ஹாலைட் கூட 3 ஸ்டெப் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லித்தியம் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காப்பர் குளோரைடு ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா RX ஆட் பண்ணுவோம். நீங்க சிம்பிளா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஆரும் இந்த ஆரும் இந்த ஆரும் சேர்ந்து இந்த ஆரும் இருக்குல்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு R ரேடிக்கலை ஃபார்ம் பண்ணி RR ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது, இந்த R இருக்குல்ல, இந்த ஆரும் சேர்ந்து எனக்கு ரேடிக்கல் மாதிரி கொடுத்து எனக்கு என்ன பண்ணுவாங்க, RR ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மெக்கானிசம் என்ன அப்படின்னா இந்த RX இருக்கா, அது லித்தியம் கூட ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறமா, ஓகேவா, லித்தியம் கூட ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு RLஐ ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இந்த RLஐயோட காப்பர் Cl நான் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா R2CuLi வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா இது காப்பரோட ஒரு இதுன்ட்டு வச்சுக்கலாமே, ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கலாம். ஒரு RLI இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இன்னொரு ஒரு R எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கும். பிளஸ் இந்த காப்பர் என்ன ஆகிரும் அப்படின்னா இங்க சேர்ந்துரும். ஓகேவா? ஸோ அப்போ R2CuLi வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த R2CuLi ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இங்க என்ன வச்சிருக்கோம், அடுத்து RX வச்சிருக்கோமா? இப்போ இங்க என்ன நடக்கும்னு பாருங்க. இங்க இந்த R மைனஸ் அண்ட் Li பிளஸ், ஓகேவா, இது தனியா வந்துடும். அண்ட் R காப்பர் இங்கேருந்து இந்த ஒரு R ரியாக்ஷன்னால இங்க என்ன ஆகும் அப்படின்னா 2ஆ பிரியும். ஃபர்ஸ்ட் ஒரு R கூட ஒரு காப்பர் போகுது, இன்னொரு R கூட இன்னொரு லித்தியம் போகுது.
இதுக்கப்புறமா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இங்க ஆல்ரெடி எக்ஸ் வேற இருக்கா, இந்த எக்ஸ் எது கூட ரியாக்ட் பண்ணல. கரெக்டா? இந்த ஹாலஜன் வந்து எது கூட ரியாக்ட் பண்ணல. ஸோ இதுக்கப்புறமா எனக்கு LiX அண்ட் RR கிடைக்குது. ஓகேவா? பிளஸ் RCU கிடைக்குது. இந்த RCU அப்படியே தான் இருக்கும். இங்க இந்த RX ஓட ரியாக்ஷன்னால எனக்கு இந்த LiX ரியாக்ட் ஆகிடுது. அண்ட் அதே மாதிரி இந்த ஆரும் இந்த ஆரும் என்ன ஆகிடுது அப்படின்னா ரியாக்ட் ஆகிடுது. ஓகேவா? இதுல இருக்க டவுட் இருக்கா? நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் RX எடுத்திருக்கோம், அல்கைல் ஹாலைட். இந்த அல்கைல் ஹாலைட் கூட லித்தியம் ரியாக்ட் பண்றப்போ எனக்கு R லித்தியம் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த R லித்தியமோட நான் என்ன பண்றேன், காப்பர் குளோரைட ரியாக்ட் பண்றப்போ எனக்கு R2CuLi கிடைக்குது. அதாவது ஒரு காப்பர் வந்து இது கூட ரியாக்ட் ஆகி எனக்கு 2 R கிடைக்குது. ஓகேயா? ஸோ இந்த R2CuLiயோட நான் அகைன் என்ன பண்றேன், RX ஆட் பண்றப்போ இது என்ன ஆகிடுது அப்படின்னா இந்த R2CuLi வந்து ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிஞ்சிருது. என்னது அப்படின்னா R மைனஸ் அண்ட் Li பிளஸ் அண்ட் RCu. இது கூட நான் இந்த RX ஆட் பண்றப்போ இந்த X போகி இந்த லித்தியம் கூடயும் இந்த R போகி இந்த R மைனஸ் கூட ரியாக்ட் ஆகி எனக்கு RR வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஸ்டெப் வேணும்னா பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் இந்த R2CuLi இருக்கா, இந்த R2CuLi என்ன ஆயிடுது, தனியா பிரிஞ்சிருது. எப்படி? R மைனஸ் Cu பிளஸ் பிளஸ் RLi. இந்த RLiயோட நான் RX ஆட் பண்றப்போ எனக்கு இவங்க 2 பேரும் கம்பைன் ஆகிடுவாங்க. அதனால LiX பிளஸ் RR. ஸோ இதை நீங்க சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த RXும் இந்த Rரும் இந்த Rரும் கம்பைன் ஆகி எனக்கு RR ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? பட் உங்களுக்கு மெக்கானிசம் புரிஞ்சுட்டாங்கன்னா உங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல். ஓகேயா? ஸோ காரியோசிந்தசிஸ் புரிஞ்சதா? பிரியதர்ஷினி புரிஞ்சதா? பிரியதர்ஷினி புரிஞ்சுதுக்கா. ஓகே. கனகலட்சுமி புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. அப்படியே எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மெக்கானிசம் ஒரு தடவை? கனகலட்சுமி மெக்கானிசம் மட்டும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஆ கலைக்கோவன் அக்கா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே. ஸோ யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அகைன் ஒரு தடவை சொல்லலாம். யாருக்காவது இன்னொரு தடவை வேணும்னா ரியாக்ஷன் பண்ணுங்க, நம்ம சொல்லலாம். அப்போ காப்பர் ஆட் பண்றதால எப்படிப்பா அது R2-ஆ மாறுது? ஸோ காப்பர் கிட்ட அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏன்னா இங்க ஆல்ரெடி இன்னொரு RX வந்து நம்ம சைட்ல ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு தனியா ஒரு மெக்கானிசம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதனால அந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் நம்ம போகாம நம்ம சிம்பிளா இதோட நம்ம ஒரு R2CuLi ஃபார்ம் ஆகி அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். அந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேயா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், சிம்பிளா R2CuLi ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா இந்த RX கூட நம்ம அகைன் ஆட் பண்றப்போ எனக்கு LiX அண்ட் RR வருதுன்னு நான் இங்கே சைடு எழுதியிருக்கேன். சாரா நபிஷா இப்போ ஓகேயா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா இதே மாதிரி இந்த ரியாக்ஷனுக்கு வந்து கிளிமென்சன் ரிடக்ஷன் இருக்குல்ல, இந்த ரியாக்ஷனுக்கு வந்து மெக்கானிசம் தேவைப்படாது. பட் சிம்பிளா நீங்க என்ன அப்படின்றத நான் சொல்றேன்.
கிளிமென்சன் ரிடக்ஷன்ல இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க ஒரு ஆர் சி டபுள் பாண்ட் ஓ அண்ட் ஆர் டேஷ் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை அல்கேன்ஸா மாத்தும். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், டபுள் பாண்டட் அன்சாச்சுரேட் காம்பவுண்டை சேச்சுரேட்டட் காம்பவுண்டா மாத்தணும். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது. ஓகேவா? அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜனேஷன். அதுதான் ஹைட்ரஜனேஷன். அதுக்கப்புறமா வந்து வேற என்ன பார்த்தோம், நம்ம அல்கைல் ஹேலைட்ல இருந்து நம்ம ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் H+ வைக்கும்போது நம்மளுக்கு அல்கைன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா உட்ஸ் ரியாக்ஷன். உட்ஸ் ரியாக்ஷன்லயுமே அல்கைல் ஹேலைட்லாம். அதுக்கப்புறமா கோல்பேஸ்ல வந்து ஆசிட் பார்த்தோம். இப்போ கிளிமென்சன்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை எப்படி வந்து நம்ம அல்கைன்ஸா மாத்த போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுக்கு இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜிங்க் அமெல்கம் வித் HCl. ஓகேவா? ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl அது நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl. இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சிம்பிளா என்ன வே அப்படின்னா இந்த சி டபுள் பாண்ட் ஓ குரூப் இருக்குல்ல, இந்த COO குரூப் இதை நீங்க ரெடியூஸ் பண்ணி CH2 எழுதிக்கணும். ஸோ இப்போ எனக்கு இங்க என்ன வரும் அப்படின்னா RCH2 R dash வரும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அகைன் என்ன பண்றேன் RCH2 CH2 C டபுள் பாண்ட் O R dash எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது கூடயே நான் என்ன பண்றேன் ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl எடுக்கிறப்போ இந்த C டபுள் பாண்ட் O குரூப் என்னவா மாறும் அப்படின்னா CH2 மாறும். ஓகேவா? இந்த ரியாக்ஷன்ல இதுதான் நடக்கும். பட் இது என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா இங்க பாத்துக்கோங்க, நம்ம ரியேஜென்ட்ஸ் இங்க என்ன யூஸ் பண்றோம், ஜிங்க் அமால்கம் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் HCl. ஓகேவா? அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் வந்து எப்போ நடக்கும், இங்க கான்சென்ட்ரேட்டட் HCl எடுக்கிற தொட்டு இது அசிடிக் கண்டிஷன்ல நடக்கும். ஓகேவா? ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை எனக்கு அல்கேன்ஸா மாத்துறதுக்கு. ஓகேவா? இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும், aldehydes and ketones to alkanes. ஓகேவா? அதுதான் இங்க நடக்குது. ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை நம்ம அல்கேன்ஸா மாத்துறோம். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அசிடிக் கண்டிஷன்ல நடக்கும். இதுக்கு மெக்கானிசம் தேவையில்ல. பட் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓ குரூப் வந்து எனக்கு CH2 குரூப்பா என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? அடுத்து உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன். இதுல என்ன ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளிமென்சன் ரிடக்ஷன், இதுக்கப்புறமா உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன். இதுல என்ன அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை வந்து நம்ம என்ன மாத்துவோம், ஆல்கேன்ஸா மாத்துவோம். பட் இங்க ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்றது என்னது, ஹைட்ரஜீன். ஓகேவா? ஹைட்ரஜீன்னா என்ன அப்படின்னா NH2 இதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கணும். இந்த ஸ்ட்ராங் பேஸ் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், NaOH இருக்கலாம், KOH இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அண்ட் நம்ம முன்னாடி பார்த்த கிளிமென்சன் ரிடக்ஷன் வந்து அசிடிக் கண்டிஷன். இங்க என்ன அப்படின்னா பேசிக் கண்டிஷன். இதுலயும் அதே மாதிரி தான் இந்த RC டபுள் பாண்ட் O R டேஷ்ல நான் என்ன பண்றேன் NH2 எடுத்துட்டு இன் பிரசன்ஸ் ஆஃப் KOH நான் எடுக்கிறப்போ KOH இல்ல NaOH எதுவா இருந்தாலும் பட் ஸ்ட்ராங் பேஸ் இருக்கணும். இந்த C டபுள் பாண்ட் O குரூப் என்னவா மாறும் அப்படின்னா CH2 மாறும். ஓகேவா? இதுதான் இங்க நடக்கிறது. பிளஸ் இந்த NH2ல இருந்து N2 கேஸ் வரும். ஓகேயா? இது புரிஞ்சதா எல்லாருக்கும்? பிரியதர்ஷினி இது புரிஞ்சதா? அக்கா ஒரு செகண்ட் அந்த பேஜ் காட்டுங்க அக்கா. ஓகே, புரிஞ்சதா ரியாக்ஷன்? ஆனா எப்படி நடக்குது, CW1O எப்படி CH2 மாறுது அது மட்டும் பார்த்தா போதும். ஓகே அக்கா. ஓகேயா? லட்சுமி இது புரிஞ்சதா? கனகலட்சுமி புரிஞ்சதா?
ஸோ எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கிளிமென்சனுக்கும் உல்ஃப் கிருஷ்ணருக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கிளெமென்சன் வந்து அசிடிக்ல நடக்கும். ம் அடுத்து ரியேஜென்ட் வந்து ஜிங்க்கும் HCl. இங்க வந்து பேசிக் கண்டிஷன். ஓகே. ஸோ இது ரெண்டுலயுமே என்ன நடக்கும் அப்படின்னா C11 குரூப் வந்து CH2 மாறிடும். ஓகேவா? அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா கிரிக்னாட் ரியேஜென்ட். கிரிக்னாட் ரியேஜென்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ கிரிக்னாட் ரியேஜென்ட் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு RMgXன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எப்படி இங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிளிமென்சன் ரிடக்ஷனுக்கு வந்து ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் HCl யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோமா? இதுதான் இதனுடைய ரியேஜென்ட்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா உல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷன்ல ஹைட்ரஜன் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் தான் ரியேஜென்ட்னு பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் என்ன அப்படின்னா RMgX. இந்த RMgX என்ன அப்படின்னா இது எப்பவுமே எனக்கு என்ன பண்ணும் R மைனஸை மட்டும்தான் கொடுக்கும். எப்பவுமே என்ன பண்ணும் இது கூட என்ன எடுத்தாலுமே இந்த R மைனஸ் பிளஸ் MgX இப்படிதான் கொடுக்கும். ஓகேவா? நீங்க என்ன எடுத்தாலுமே இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் அல்கைல் காம்பவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். எது? கிரிக்னாட் ரியேஜென்ட். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரிக்னாட் ரியேஜென்ட் வந்து RMgX. இது என்ன பண்ணும் என்ன இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா R மைனஸ் கொடுக்குற தொட்டு எல்லா புரோட்டான் கூடக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரியாக்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு H2O எடுக்கிறேன் பிளஸ் RMgX. அதை ரியாக்ட் பண்றப்போ உங்களுக்கு தெரியும் நான் சொன்ன மாதிரி தான் இந்த R என்ன பண்ணிக்கும் R மைனஸா வெளில போகும். கரெக்டா? R மைனஸ் பிளஸ் MgX பிளஸ். இதுக்கப்புறமா எனக்கு நான் இங்க சொன்ன மாதிரி இங்க H பிளஸ் அண்ட் OH மைனஸ் இருக்கா? இந்த H பிளஸும் இந்த R மைனஸும் ரியாக்ட் ஆகிரும். ஸோ இப்போ அதுல இருந்து எனக்கு RH கிடைக்கும். ஓகேவா? இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அல்கைல் காம்பவுண்ட்ல இருக்காது. அதே மாதிரி இந்த OH மைனஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த MgX கூட ரியாக்ட் ஆகி எனக்கு MgOHXன்னு ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன்ட்டு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் CH3MgX எடுத்திருக்கேன் பிளஸ் H2 எடுத்திருக்கேன்ட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா CH3 மைனஸ் ஃபார்ம் ஆகுமா பிளஸ் MgX ஃபார்ம் ஆகுமா? இது கூட நான் என்ன பண்றேன் H2O ஆட் பண்ணுவேன். H பிளஸ் அண்ட் OH மைனஸ் இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணிப்பாங்க. CH4 பிளஸ் MgOHX. ஓகேவா? இப்படிதான் நம்ம என்ன பண்றோம் கிரிக்னாட் ரியேஜென்ட்ல இருந்து ஒரு அல்கேன் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? இது புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஓகே. ஒரு ஆள் தான் ரியாக்ட் பண்ணிருக்கீங்க. மிச்சம் எல்லாருக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே. ஷைடா இன்னொரு தடவை வேணும் மாதிரியே. ஓகே. கலைக்கோவன், கனகலட்சுமி. இன்னொரு வாட்டி சொல்லித்தாங்க. ஓகே. இங்க இது என்ன அப்படின்னா கிரிக்னாட் ரியேஜென்ட்ல RMgX இருக்கிற தொட்டு எனக்கு எப்பவுமே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா நெகட்டிவ் அல்கைல் காம்பவுண்ட கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெகட்டிவ் அல்கைல் காம்பவுண்ட்னா எனக்கு R மைனஸ் வரும். R மைனஸ் பிளஸ் MgX வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த H2 என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இது H பிளஸ் அண்ட் OH மைனஸா போகுமா? இந்த H பிளஸ் போகி இங்க பாரு இந்த H பிளஸ் போகி எனக்கு இந்த R மைனஸோட ரியாக்ட் ஆகிடும். ஓகேவா? இந்த OH மைனஸ் போகி இந்த MgX ஓட ரியாக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா இவங்க ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு RHும் அண்ட் MgOHXும் கிடைக்கும். இந்த RH என்னது? இந்த RH என்னது அப்படின்னா ஒரு அல்கேன். ஓகேயா? ஸோ எனக்கு அல்கேன் வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட்ல இருந்து எனக்கு கிடைக்குது. கிரிக்னாட் ரியேஜென்ட் ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு? RMgX இருந்துச்சு. ஸோ இந்த RMgXல நான் H2 ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? அல்கேன் ஃபார்ம் ஆகுது. அதாவது என்னது RH வந்து ஃபார்ம் ஆகுது.
ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் மூலமா எனக்கு என்ன பண்ணுது, கிரிக்னாட் ரியாஜென்ட்லேருந்து நான் அல்கேன் வந்து ஃபார்ம் பண்றேன். இப்போ புரிஞ்சதா கனகலட்சுமி? கனகலட்சுமி புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. கலைக்கோவன் புரிஞ்சிருச்சுக்கா. ஓகே. ஸோ நீங்க இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, நம்ம இப்போ ரியாக்ஷன் பார்த்தோம்ல, நான் உட்ஸ்லேயே 2 கொஸ்டின் சென்ட் பண்றேன். ரியாக்ஷன் வந்து நம்ம நிறைய ரியாக்ஷன் பார்த்தோம், ஹைட்ரஜனேஷன் எல்லாமே பார்த்தோம், ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் எனக்கு அந்த ரியாக்ஷனோட நேமு, அதுக்கப்புறமா எது கூட எது ரியாக்ட் ஆனா எனக்கு வந்து இந்த காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி எனக்கு சென்ட் பண்ணணும். எல்லாருமே பர்சனல் நம்பருக்கு சென்ட் பண்ணணும். என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, எல்லா ரியாக்ஷனோட நேம், அப்புறம் இந்த ரியாக்ஷன்ல இது ரியேஜென்ட், இது கேட்டலிஸ்ட், இவங்களோட இவங்க ரியாக்ட் ஆனா எனக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது, ஆசிட் எப்படி நம்ம அல்கேனா மாத்துறதுன்னு பார்த்தோம், ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை எப்படி அல்கேனா மாத்துறதுன்னு பார்த்தோம், கிரிக்னாட் ரியேஜென்ட்டை எப்படி அல்கேனா மாத்துறதுன்னு பார்த்தோம், அப்புறம் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டை எப்படி அல்கேனா மாத்துறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு, ஓகேயா? ஸோ இதுல யாருக்காவது டவுட் அப்படின்னா கேளுங்க, இந்த ரியாக்ஷன்ல ஏதாவது டவுட் அப்படின்னா கேளுங்க.